இலக்கு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற காணொளியில நாம் தமிழர் கட்சி சார்பா வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போக போற ஆண் வேட்பாளர்களை பத்தி பார்த்தோம். இந்த காணொளியில 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிட்ட பெண் வேட்பாளர்கள்ல வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 20 வேட்பாளர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல 20வது இடத்துல சென்னை மாவட்டம் வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ரோஷினி அவர்கள் தான் இருக்கிறாங்க. முதல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு திருநங்கைக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அண்ணன் சீமான் வழங்கியிருந்தாரு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு ரோஷினி அவர்கள் நல்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. திமுக அதிமுக சார்பா பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டாலும் அதையும் தாண்டி ரொம்ப சிறப்பா பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. மேலும் ஊடக வெளிச்சம் பெரிய அளவில் ரோஷினி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நேஷனல் மீடியா உட்பட NDTV, இந்தியா டுடே அத்தனை பேர் அவங்களை பேட்டி எடுக்க வந்தாங்க. இதன் மூலமா இந்திய அளவில் ஊடக வெளிச்சத்தை பெற்ற ரோஷினிக்கு அவரு அதிகமான வாக்குகளை வாங்கி குவித்து வெற்றியை தொடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே 7.65 ஓட்டு சதவீதம் இருக்கிறதுனால அது மேலும் அதிகரித்து வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கிற தொகுதியா பார்க்கப்படுது. 19வது இடத்துல சிவகாசி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட டயனா அவங்க இருக்கிறாங்க. 2021 இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா 11.38 வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியா சிவகாசி இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு பிறகாக அது பல மடங்காக உயர்ந்திருக்கு அப்படிங்கறதான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தென் மாவட்டத்துல அண்ணன் சீமானுக்கு ஆதரவான ஒரு மிகப்பெரிய எழுச்சி அழகே வீசிக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நிச்சயமாக சிவகாசி டயனா அவர்கள் வெற்றி பெறுவாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த பகுதி, அந்த மண்ணின் மைந்தரா டயானா பார்க்கப்படுறாங்க. அனைத்து மக்களாலும் அறியப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்க. எளிமையாக மக்கள் அணுகக்கூடிய ஒரு நபரா இருக்கிறனால டயானாவுடைய வெற்றி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இருக்குது. 18வது இடத்துல சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலட்சுமி ராமன் வந்து இருக்கிறாங்க. 2021 10% மேல வாக்கு சதவீதம் சோழிங்கநல்லூர் தொகுதியில இருக்குது. சென்னைக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்குது. இந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயலட்சுமி ராமன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதனால அதிகமான வாக்குகள் அவரை நோக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. 17வது இடத்துல முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய மருத்துவர் சந்திரபிரபா இருக்கிறாங்க. அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அவருடைய தந்தை வந்து ஜெயபால் அவர்கள் ஏற்கனவே வந்து எம்எல்ஏவா பதவி வகிச்சவர். அதனாலேயே வந்து மிகுந்த ஒரு அடையாளம் பெற்ற ஒரு நபராக இருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுர தொகுதியில் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. இதனால ஏற்கனவே மக்கள் மத்தியில் அவருடைய முகம் அடையாளம் பெற்ற ஒரு முகமாக இருக்கிறது. அவரே இப்ப மீண்டும் வந்து ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கிளம்புறங்கிறதுனால நிச்சயமா சந்திரபிரபாக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. நன்கு படித்தவர், பல மொழிகளில் வந்து கைதேர்ந்தவர். அதனால இவரை போன்ற ஒரு நபர் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இவர் சமூகம் சார்ந்த வாக்குகளும் அவருடைய வெற்றிக்கு உதவும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா 16வது இடத்துல புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த இடத்துல பொறியாளர் எழிலரசி போட்டியிட்டு இருக்கிறாங்க. அதிகமான வாக்கு 6.39% இந்த இடத்துல வாக்கு இருக்கு. காரைக்குடியில பிரச்சாரத்தை மேற்கொண்ட சீமானின் அவர்கள் தாக்கம் வந்து புதுக்கோட்டை வரைக்கும் வீசுறதா சொல்லப்படுது. இதனால புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலையும் அண்ணன் சீமானுடைய அந்த பிரச்சாரத்தின் எதிரொலிப்பின் காரணமாக வெற்றி பெறக்கான வாய்ப்புள்ள தொகுதியா புதுக்கோட்டை பார்க்கப்படுது. 15வது இடத்துல கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதி கலாமணி ஜெகநாதன் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதுனாலேயே மக்கள் மத்தியில் மிகவும் அறிந்த முகமாக இருக்கிறார். அவரே மீண்டும் சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கிறாரு. கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில் பேசும் பொருளா இருக்கிறாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய அந்த வட இந்தியர் குடிய தொழில்கள் பாதிக்கப்படுறது, இது குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களிடத்துல எடுத்து சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு ஆதரவு வளையத்தை அவங்க பெருக்கி வச்சிருக்காங்க. இதன் காரணமாவே கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில மருத்துவர் அபிநயா பொன்வண்ணன் வந்து போட்டிட்டு இருக்காங்க. கை குழந்தையோடு அவங்க பிரச்சாரம் செஞ்ச காட்சிகளை மக்கள் அத்தனை பேருமே பாக்குறாங்க. எதிர்கட்சியை துணிச்சலோடு பிரச்சாரத்துல எதிர்கொண்ட ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய தற்கொலைகள் இடையூறு செய்யும் போதும் அதையும் எதிர்த்து போராடி பிரச்சாரத்தை வெற்றிகரமா முடித்திருக்கிறார். மேலும் ஒரு மருத்துவரா இருக்கிறார். ஆடு மாடு வளர்ப்பு, இயற்கை விவசாயம்னு பன்முக திறமை கொண்டவராக அபிநயா பொன்வண்ணன் பார்க்கப்படுறாரு. ஒரு மருத்துவராக, ஒரு விவசாயியாக, ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு போராளியாக பார்க்கப்படக்கூடிய அபிநயா பொன்வண்ணனுக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு முகமாக நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய வேட்பாளர்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய அபிநயா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறதா பரவலா பேசப்படுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. இதுல வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யாராணி வீரப்பன் வந்து போட்டிட்டு இருக்காங்க. பெரிய அளவிலான ஆதரவு வளையம் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் பிற
கட்சியினருக்குள்ளேயுமே வித்யாராணிக்கு வந்து ஆதரவு இருக்குது. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பெரிய அளவிலான ஒரு ஆதரவு வித்யாராணியினுடைய வெற்றிக்கு துணை இருக்கிற விதமா இருக்கு. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய சமூக மக்கள் தங்களுடைய அடையாளமாக தங்களின் குரலாக சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாராணி வீரப்பனை எல்லாருமே வந்து விரும்புறாங்க. நிச்சயமாக வித்யாராணி வீரப்பனுடைய வெற்றி உறுதிப்படுத்த ஒன்றாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் பார்க்கப்படுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி. இதுல பாத்திமா பர்கானா அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. ஏற்கனவே நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில 6.99% கிட்டத்தட்ட 7% வாக்குகள் இருக்கு. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை அங்கு நிறைய இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அத்தனை பேருடைய ஒற்றை ஆதரவை பாத்திமா பர்கானா பெற்றிருக்கிறாங்க. மாற்று அரசியல் கட்சியினர் கூட தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதுனுடைய புதல்வி அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் மீது பெரிதும் மதிப்பு வச்சிருக்கிறாங்க. மக்கள் ஆதரவு பெரிய அளவில் இருக்குது. அடுத்ததா 11வது இடத்துல கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய சீதாலட்சுமி இருக்கிறாங்க. 2016 இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக பல்வேறு தேர்தல்களில் அண்ணன் சீமானால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். அண்ணன் சீமானுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தங்கை அப்படின்னு சொல்லலாம். பல இடைத்தேர்தல்களில் போட்டிட்டு இருக்கிறாரு. சமீபத்தில் ஈரோடு கிழக்குல கூட போட்டிட்டு அதிகமான வாக்குகளை வாங்கி குவித்திருக்கிறார். அவர் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தின் நாம் தமிழர் கட்சியின் முகமாகவே சீதாலட்சுமி அந்த பகுதியில் இருக்கிறார். மக்களுக்கு நன்கு அறிந்த முகமாக இருக்கிறார். அந்த பகுதியில் மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார். நிச்சயமாக அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை கைப்பற்றுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. 10வது இடத்துல ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டி இருக்கக்கூடிய தாரிகா சல்மான் வந்து ஒரு மிகப்பெரிய புயலையே ராணிப்பேட்டை தொகுதியில் வீசி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தாரிகா சல்மான் அவர்களுடைய உழைப்பு வந்து கடுமையா இருந்தது. பிற அரசியல் கட்சிகளை நடுங்க செய்யற அளவுக்கான ஒரு வளர்ச்சி ராணிப்பேட்டை தொகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த தொகுதியை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தாரிகா சல்மான் அவர்களுடைய குடும்பத்தார் அத்தனை பேருமே களத்தில் இறங்கி வேலை பார்த்திருக்கிறாங்க. தைரியமாக கல்குவாரியை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு நபரா, ஒரு துணிச்சல் மிகுந்த பெண்ணா அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருமே பார்த்து வியக்கிறாங்க தாரிகா சல்மான் அவர்களுடைய தைரியத்தை, துணிச்சலை. நிச்சயமாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தாரிகா சல்மான் வெற்றி பெறுவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்ததா 9வது இடத்துல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மரிய ஜெனிபர் அவர்கள் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி தொகுதியில வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு வளையம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பா ஆரல்வாய் மொழியில மரிய ஜெனிபர் அவர்களை ஆதரிச்சு அண்ணன் சீமான் பேச வந்தப்ப ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து திரண்டாங்க. ஒரு பெரிய அளவில் அது பார்க்கப்பட்டது. மேலும் கன்னியாகுமரியில ஓராண்டுக்கு முன்னாகவே மரிய ஜெனிபர் வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டாரு. அந்த ஓராண்டு முழுவதும் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை திருமண நிகழ்வுகள், வீட்டு விசேஷங்கள், அத்தனை மக்களுடைய இன்ப துன்பங்கள் அத்தனையிலுமே போய் பங்கு பெற்றிருக்கிறார் மரிய ஜெனிபர். இதன் காரணமாகவே பெரிய அளவிலான ஒரு ஆதரவு மரிய ஜெனிபர் அவர்களுக்கு இருக்கு. கன்னியாகுமரியில இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்படுறதும், மலைகள் உடைத்து கல்குவாரிங்கிற பேர்ல கடத்தப்படுறது, இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இருப்பதனால் மரிய ஜெனிபர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா 8வது இடத்துல திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கக்கூடிய அபிநயா பிரேம்குமார் அவங்க தான் இருக்கிறாங்க. 2021 இந்த பகுதியில் வந்து பாருங்க 9.80% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி 5 ஆண்டுகள்ல அது பல மடங்கா உயர்ந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த திருப்பூர்ல வட இந்தியர்கள் குடியேற்றம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. தொடர்ந்து திருப்பூர் பகுதியில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள்ல பெரிதும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களா இந்த வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த வட இந்தியர்களுக்கு வந்து ஒரு இன்னர் பெர்மிட்டை கொடுக்கணும், வட இந்தியர்கள் வந்து உள்ள நுழைகிறத கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குரலை நாம் தமிழர் கட்சி மட்டுமே சொல்லுது. அண்ணன் சீமான் மட்டுமே சொல்லியிருக்கிறாரு. இதன் காரணமாகவே வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் வடக்குல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிச்சிருக்கதா சொல்றாங்க. இது அபிநயா பிரேம்குமார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதை உறுதிப்படுத்துது. அடுத்ததா 7வது இடத்துல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு இருக்கக்கூடிய சத்யா அவங்க தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து பல முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தோல்வினால ஒரு சின்ன அளவு கூட துவண்டு போகாம அதே உற்சாகத்தோடு மக்களை திரும்பவும் சந்திச்சு, நான் கடந்த முறையும் உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்ட வந்தேன், இந்த முறையும் நான் வரேன், தயவு செஞ்சு வந்து ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த மக்கள் மத்தியில் அவங்க கேட்டது மக்களுடைய மனசையே அசைச்சு பார்த்துருக்கு. ஒட்டுமொத்த மக்களுமே இந்த வட்டம் சத்யாவுக்கு தான் நம்ம ஓட்டு கொடுக்குறோம், எத்தனையோ முறை அவங்க வந்திருக்கிறாங்க, இந்த முறையாவது அவருக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் திருநெல்வேலியில் இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் சத்யாவை எதிர்த்து போட்டிட்டு இருந்த நயினார் நாகேந்திரன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு போனதுனால திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து சத்யாவுக்கு சாதகமான ஒரு அலை தான் வீசுது. நிச்சயமா சத்யா அவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் சமூகம் சார்ந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிறிய எண்ணிக்கை ஜாதி சமூகத்தை சேர்ந்த சத்யா மற்ற எல்லா சமூக மக்கள் மத்தியிலுமே ஒரு அன்பை பெற்றவராக இருக்கிறாங்க. அதனால எல்லா மக்களுமான ஆதரவு சத்யா அவர்களுக்கு இந்த முறை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கு. கடந்த முறையே 9.80% வாக்குகளை வச்சிருந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நிச்சயமா இந்த முறை அண்ணன் சீமான் அவர்களுடைய கோட்டையாக மாறும், நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா 6வது இடத்துல ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வெண்ணிலா தாய்மானவன் களமிறங்கியிருந்தாங்க. சுற்றுச்சூழல் பாசறையில் மிக முக்கிய முகமாக
இருக்கக்கூடிய வெண்ணிலா தாய்மானவன் வந்து பயோடெக்னாலஜிஸ்ட், அவங்க மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆய்வறிஞர். அவங்க போட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த ராதாகிருஷ்ணன் நகரில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் ஏறத்தாழ 11% வாக்குகள் இருக்கு. மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதியை அதை நம்ம பார்க்கணும். சென்னையில் இந்த தொகுதியில் வெண்ணிலா தாய்மானவன் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தையும் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமா இந்த தொகுதியில் வெண்ணிலா தாய்மானவனுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அடுத்ததா 5வது இடத்துல தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அனீஸ் பாத்திமா அவர்கள் தான் இருக்கிறாங்க. கடந்த முறை 7.52% வாக்குகளை பெற்ற இந்த தொகுதியில் அனீஸ் பாத்திமா களமிறங்கி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியை வெற்றியை நோக்கி நகர்த்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மக்கள் மத்தியிலுமே இருக்கு. அந்த மக்கள் அவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. ஒரு கர்ப்பிணியா இருந்தாலும் இவ்வளவு தூரம் உளமாற உழைக்கக்கூடிய உண்மை நேர்மையா இருக்கக்கூடிய இந்த பொண்ணுக்கு நம்ம வாய்ப்பளிக்கணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் அந்த மக்கள் மத்தியில் நம்ம பார்க்கப்படுது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட ஆதரவு முழுக்க பாபநாசம் தொகுதியில் வந்து அனீஸ் பாத்திமா அவர்களுக்கு வந்து இருக்குது. அதுவே வெற்றியை உறுதிப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதனாலேயே கடுப்பான திமுகவினர் வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு அத்தனை ஓட்டும் அனீஸ் பாத்திமாவுக்கு உளுந்ததை பார்த்து தான் கொதிச்சு எழுந்த திமுகவினர் பொறுக்க முடியாம அனீஸ் பாத்திமா மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இதுவும் அந்த பகுதியில் இன்னும் மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்குது. 4வது இடத்துல மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கக்கூடிய சண்முகப்பிரியா அவங்க இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் 11.41% வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதியா இருக்குது. அண்ணன் சீமான் கூட காரைக்குடி தொகுதியில் போட்டியிடலாமா இல்ல சிவகங்கை தொகுதியில் போட்டியிடலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் இருந்தாரு. முடிவில் அவர் காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்து அதில் களமிறங்கி இருக்கிறாரு. ஆனா சிவகங்கை உட்பட்ட அத்தனை தொகுதியுமே மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு ரீதியாக நாம் தமிழர் கட்சி வலுப்பெற்ற ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. அந்த வகையில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியிலுமே கட்டமைப்பு ரீதியா முழுமை பெற்ற ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. ஏற்கனவே 2021 11.41% வாக்கு பெற்ற அந்த வேட்பாளர் சண்முகப்பிரியா, அதே சண்முகப்பிரியா மீண்டும் களமிறங்குறதுனால மக்கள் மத்தியில் ஏற்கனவே அடையாளம் பெற்ற ஒரு நபராக சண்முகப்பிரியா இருக்கிறாங்க. நிச்சயமா இந்த முறை இந்த வாக்குகள் இந்த 5 ஆண்டுகள்ல பல மடங்காக உயர்ந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக மானாமதுரை சட்டமன்ற தொகுதி இருக்கும். 3வது இடத்துல கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கக்கூடிய ஆன்சி சோபாராணி அவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய வெற்றி ஏறத்தாழ உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆன்சி சோபாராணி அவர்கள் பல நல்ல விஷயங்களை அந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளுக்கு நிதி உதவியாக பல லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இத்தனை சமூக சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதில் நீங்க எம்எல்ஏக்கு ஏன் நிக்க கூடாதுன்னு அத்தனை பேருமே ஆன்சி சோபாராணியை கேட்டிருக்கிறாங்க. இதற்கு தொடர்ச்சியாவே குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல எம்எல்ஏக்கும் அவங்க நிக்கிறாங்க. நிச்சயமாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவார் ஆன்சி சோபாராணி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மக்கள் கிட்ட நிரூபணம் செஞ்சேன். நான் வந்து ஏற்கனவே பதவியில இருந்து எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கேன், ஒரு சிறிய பதவியில இருந்து இவ்வளவு நன்மைகள் செய்ய முடியும்னா ஒரு எம்எல்ஏவா இருந்து என்னால் எவ்வளவு நல்லது செய்ய முடியும்னு தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்கக்கூடிய வேட்பாளர் நிக்கிறதுனால நிச்சயமாக மக்கள் அந்த அளவுக்கு மனமாற்றம் பெற்றிருக்கிறாங்க. திமுக அதிமுகவை தாண்டி ஆன்சி சோபாராணி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கறத அத்தனை பேரோட குரலா இருக்குது. உறுதியாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 2வது இடத்துல திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய சத்யா பாஸ்கர் இருக்கிறாங்க. கடந்த 2021 அண்ணன் சீமான் இந்த தொகுதியில் போட்டிட்டு இருந்தாரு. அவர் 24.43% வாக்குகளை பெற்றாரு. அந்த வாக்கு தக்க வைக்கப்பட்டு மேலும் ஏறத்தாழ ஒரு 15% வாக்குகள் பெற்றால் கூட திருவொற்றியூர்ல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் 2021 பெற்ற அந்த வாக்கு 5 ஆண்டுகளுக்குள்ள உயர்ந்திருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. மக்கள் மத்தியில கடந்த முறை அண்ணன் சீமான தோற்கடித்திற்கு பின்பாக அந்த திருவொற்றியூர் மக்கள் அடைஞ்ச துன்பங்கிறது ஏராளம். அவ்வளோ நாசகர திட்டம், நச்சு புகை, குப்பை இது எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. பெரிய ஒரு மனமாற்றம் இருக்குது. இதனாலேயே நிச்சயமாக அண்ணன் சீமானால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் சத்யா பாஸ்கர் வந்து திருவொற்றியூர்ல வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இறுதியா முதலிடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திகா அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கடினமா உழைச்சிருக்கிறாங்க. அந்த தொகுதி முழுவதும் சுற்றி வந்திருக்கிறாங்க. மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு கார்த்திகா அவர்களுக்கு இருக்குது. நிச்சயமா அந்த தொகுதியை நான் மாற்றி காட்டுவேன்னு அந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாங்க. அந்த மக்களால பெரிய அளவுல பெண் சீமான் அப்படின்னு பாராட்டப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திகா இந்த தொகுதியில் நிச்சயம் வெற்றிக்கூடிய நாட்டுவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்கு. ஏற்கனவே 2021 10.68% வாக்குகள் இருக்கக்கூடிய இந்த தொகுதி கார்த்திகா அவர்களுடைய கடுமையான பிரச்சாரத்தினால பெரிய அளவில் ஒரு எழுச்சி இருக்குது. ஏற்கனவே இந்த தொகுதியில் பெரிய அளவில் வேலை செஞ்சிருக்கிறாங்க. கட்டமைப்பு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியா இருக்குது. நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாய சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய பெண் வேட்பாளர்களிலேயே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய வேட்பாளராக கார்த்திகா அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயமாக கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியை அவர் கைப்பற்றுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது.